சப்போஸ் ஐ ஃப்ரம் த லாஸ்ட் டஞ்சன். அதாவது நீங்கள் கேட்கலாம் கைஸ், என்ன ப்ரோ ஏற்கனவே ஒரு அனிமே போட்டுட்ருக்க டெய்லி லைஃப் இம்மோர்டல் கிங்கு, அதுக்குள்ளே என்ன ப்ரோ ரெண்டாவது அனிமே ட்ரை பண்ணுறேன்னா அது வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்க மாட்டேது நம்மளுக்கு. அதனால் வந்து இந்த அனிமே வந்து ட்ரை பண்ணுறோம். இந்த அனிமே ரியலி ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, அதனால உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் வந்து இந்த அனிமே வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து சூப்பராக இருக்குது, இந்த அனிமே தரமாக இருக்குது. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்குது கைஸ். அதாவது இது ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்குது கைஸ். சீசன் 1 வந்து இருக்குது, சீசன் 2 வந்து ப்ரொடக்ஷனில் இருக்குது. சீசன் 1 முடிச்சுட்டு சீசன் 2 போயிடலாம். இந்த எபிசோடில் நம்ம ஹீரோ பேர் வந்து லாய்டு. அவனோட வாழ்க்கையில் டெய்லி என்ன நடக்குது, நம்ம லாய்டு எப்படி பவர்ஃபுல் ஆகுறான், அதாவது கான்ட்ரான் அப்படின்றதான் நம்ம லாய்டோட வில்லேஜ். நம்ம ஹீரோ எப்போ பவர்ஃபுல் ஆவானா, அவனோட வில்லேஜை விட்டு எப்போ வரானோ அப்போ வந்து நம்ம ஹீரோ பவர்ஃபுல் ஆவான். அந்த ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணி தான் இது வந்து கதை இருக்கும். ரியலி நல்லா இருந்துச்சு, அதனால தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த அனிமே சீரிஸ் நிஜமே நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து எப்போ என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டுது. அப்போ வந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ, அதாவது அந்த லாய்டு பார்த்து ஒரு பார்த்துட்ருக்கான். நம்ம லாய்டு ஒரு முயல் குட்டி வந்து போயிட்டுருக்கு. பக்கத்தில் வந்து நம்ம லைட்டு பிடிக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அதோட ஸ்பீட் இருக்கே, அது ஓடியே போயிடுது. அங்கே போய் சிரிச்சிட்டு என்னையா பிடிக்கிறேன்னு உதச்சி கீழே தள்ளி விட்டுருது நம்ம லாய்டை. ஏதோ அந்த முயல் தள்ளி விட்டு நம்ம லாய்டு போட்டு அழுதுட்டுருப்பானா. லாய்டோட அண்ணன் வந்து அந்த முயலை, அந்த பூனிச்சிட முயல் அதை பிடிச்சிட்டு வந்துருப்பாரு நம்ம அந்த அண்ணன். அதை பார்த்து நம்ம லாய்டுக்கு சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த 2 பேரும் கொஞ்சம் அந்த முயலை ஒரு வாய் ஆக்கி விட்டுருந்துருப்பானுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த அவனோட அண்ணன் ஒரு ட்ராகன் ஸ்லேயர் புக்கு அவனுக்கு கொடுத்துருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் லாய்டு பார்த்தா பெருசாக வளர்ந்துருக்கான். அதாவது வந்து ஒரு மேரின்ற ஒரு விச்சை பார்க்க வந்திருப்பான். நீங்கள் தான் மேரியா, அதாவது அதை பற்றி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பானா. மேரி நீங்களா அப்படியா இப்படியான்னு மாற்றி கேட்டுட்டு இருப்பானா. அந்த டென்ஷன் ஆகி என்ன நீங்கள் இப்படி வந்து ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாது, மற்றவங்க வீட்டில் வந்து எப்படி பேசணும்னு கற்றுக்க. சாரி நான் வந்து வெளியேருந்து வந்திருக்கேன், அவங்க கூட தான் தங்க போகிறேன் அப்படின்னே மேரி போய் திரும்ப டக்குன்னு போய் உட்காந்துட்டு, ஓ அப்படியா உனக்குள்ளேயே அந்த பொறுமை இருக்குது அப்படின்னு சொல்லி உட்கார. அதாவது நீ எங்கேருந்து வந்திருக்க, இடம் எங்கே, நான் வந்து கோண்ட்ரான்ற ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த பேரை கேட்டோன்னே அந்த இடமா அப்படின்னு ஆச்சரியப்பட, ஆமாம்மா அந்த இடம் தான், அங்கே அதுதான் எங்கள் வில்லேஜோட இது சீஃப் இந்த பாலை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. அந்த இதுலேருந்து வராங்களே நம்ம மேரி வந்து உட்காந்துருக்கா, ஏன் முட்டி போட்டுறா. அதாவது அவங்க பேர் தான் ஆல்காவான், அதாவது இந்த வில்லேஜோட ஒரு. அப்புறம் வந்து மேரி வழக்கம் போல் நீ அப்படியே தான் இருக்க அப்படி, இது ஒன்றும் ஆலகிராம் தான் அப்படின்னு சொல்லணுன்னே நம்ம இவன் மேரி போட்டு மிதிக்க, ஏய் இது வழக்கம் போல் நீ அப்படியே தான் நடந்துக்கிற, இது ஆலகிராமில் இது நான் தான், இது வந்து ஆலகிராமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இது ரியல் தான் அப்படின்னோடனே சரி பா இவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போக, சும்மா மேரி டென்ஷன் ஆனதில் ஒரு அடி சும்மா பால் பறந்தே போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து சமைச்சு கொடுக்க, உனக்கு எந்த மாதிரிலாம் பவர் இருக்குது, நீ எதுக்கு வந்தேன், நான் இங்கே ஒரு சோல்ஜராக மாற வந்தேன், எனக்கு சமைக்கிறதும் க்ளீனிங் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆனால் நீ நல்லா சமைக்கிறியா அப்படின்னு நம்ம மேரி சொல்லிகிட்டு இருப்பாள். ஆனால் நான் வந்து எங்கள் ஊர்லேயே நான் தான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதாவது நீ சோல்ஜராக மாறணுன்னா நிறைய விஷயம் இருக்குது, நீ அதாவது சோல்ஜருக்காக ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் இது பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் வந்து நான் ஏற்கனவே அதெல்லாம் பண்ணிட்டேன், அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து இந்த கான்ட்ரான்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ட்ரெயினில் வந்துருப்ப போல இருக்குது அப்படின்னு நம்ம நம்ம மாரி நினைக்க, அதெல்லாம் இல்லை நான் நடந்து வந்தேன் அப்படின்னோடனே, நடந்து வந்தியா அப்படின்னு ஆச்சரியப்பட, இதோட வந்து எபிசோட் 1 முடியுது. எபிசோட் 2 வந்து போகிறேன், நாளைக்கு காலைல போட்டுடலாம், நாளைக்கு காலைல போட்டுடுறேன். நாளைக்கு காலைல தான் போடுற டைம் இருக்கும், நாளைக்கு காலைல எபிசோட் 2 போடுறேன்.